நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்கும் and to be real. இப்போ நீங்க இருக்கிறதா ரியலா? நீங்க இந்த ஒரு மாசத்துல என்ன? ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா ரெண்டாவது ப்ரோமோ வேற லெவல்ல இருக்கு. என்னவோ வாய்ப்பேச்சா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா போன உடனே எல்லாத்தையும் கிழிச்சு போட்டுக்கிட்டு இருக்காரு நம்மளுடைய பிரஜன். ஸோ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா இது முதல் நாள் தான், அதனால அதை வச்சு ஒன்றும் பெருசா எதுவும் கால்குலேட் பண்ணக்கூடாது. சரி, கம்மிங் டு த ப்ரோமோ. ஸோ இந்த ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் உள்ளே போனால் பிரஜன் மற்றும் ஆண்ட்ரா இவங்க ரெண்டு பேருமே வந்துட்டு, அவங்க பேர் சாண்ட்ரான்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க ரெண்டு பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. இந்த வீட்டுக்குள்ளே, இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீங்கள் எதுக்காக வந்தீங்க அப்படின்றது தான். ஸோ அதுக்கு வந்துட்டு எல்லாமே ஒரு பதில் எழுதி வச்சுருக்காங்க பேப்பரில். அதை வெளியே வந்து கார்டன் ஏரியாவில் படித்து காட்ட சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம பார்வதி சொன்னது வந்துட்டு, நான் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மற்றும் நான் ரியலாக இருக்கேன் அப்படின்றத காட்டுறதுக்காக. அதுக்கு சாண்ட்ரா என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஓ அப்போ இப்போ நீ இருக்கிறது தான் ரியலா அப்படின்னு சொல்லி அந்த பேப்பரை ஃபுல்லாக கிழிச்சு அந்த குப்பையில் தூக்கி போட்டாங்க. அட் த சேம் டைம் கமருதீன் கிட்டேயும் இதே கொஸ்டின் தான் கேட்கப்பட்டுச்சு. இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இது வரைக்கும் வந்து என்ன கேம் ஆடி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ எனக்கு நல்லாவே தெரியுது இவங்க ரெண்டு பேர்கிட்டையுமே வந்துட்டு எந்த மாதிரி பதில் இருந்திருக்கும், அது எதுக்காக அவங்க கீச்சு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. பட் ஆனால் இவ்வளோ ஓவர் சீன் போட்டால் உள்ள இருக்க எல்லாமே ஒன்றா சேர்ந்து வந்துட்டு செதைச்சிருவாங்க. பிகாஸ் உள்ள இருக்க ஒவ்வொருத்தருமே வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி. அதுவும் பார்வதி கிட்டலாம் இவ்வளோ வச்சுக்கிட்டிங்கன்னா டெஃபினட்டாக வந்துட்டு பார்வதி இன்னைக்கே நைட்டு பின்னாடி உங்களை பற்றி எப்படி கிளின்னு கிளிக்க போகிறா அப்படின்றத பாருங்க. அண்ட் தென் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதனால் வரைக்கும் பேசாத வாயை மூட்டு இருந்த நம்மளுடைய அரோரா என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்க, உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும், எனக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அதை பேசும்போது அவர் கிழிச்சு தூக்கி போட்டார் பேப்பரை. அதுக்கப்புறமா அவங்க சொல்கிறாங்க, திஸ் இஸ் ஸோ ரூட் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரூடு கர்மத்தை நீ முன்னா நாள்லேருந்தே கேமில் காமிச்சிருந்தீங்கன்னா பரவாயில்ல. நீ தடவுறதுலையும் உரசுறதுலையும் பெருசாக இருக்கா சின்னதாக இருக்கான்னு கேட்கறதுலையும் தான் உட்காந்துட்டு இருந்த. அப்படி இருந்தால் இப்படி ரூடாக நடந்துப்பாங்க அப்படின்னு தான் எனக்கு தோணுது. சரி, இந்த பிரமோ பற்றி உங்களுடைய கருத்து என்னன்றதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.